அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஹாரர் அண்ட் த்ரில்லர் சேனலின் இன்ட்ரோ டு வாங்க பதிவுக்குள்ள போனோம். இது 2026. அறிவியல் ரீதியாக உலகம் மிகவும் முன்னேறிவிட்டது. மக்களும் அறிவியல் ரீதியாக சிந்திக்க ஆரம்பித்து சரி, தவறு, உண்மை, பொய், கதை, கப்சாவை பகுத்து அறிய ஆரம்பித்து விட்டார்கள். சாத்தான், பேய், ஆவி, டீமன் இவற்றை பற்றிய தெளிவு வந்துவிட்ட காலம். சில கிராமங்களில் மட்டும் வில்லி, சூனியம், பிளாக் மேஜிக், ஆவி, பேய், சாத்தான் பற்றிய நம்பிக்கைகள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. நகரங்களிலும் இவற்றை பற்றிய நம்பிக்கைகள் குறைந்துவிட்டாலும் இவற்றை பற்றிய ஆர்வம் இன்னும் குறையவில்லை. அதனால்தான் காஞ்சூரிங், காஞ்சனா போன்ற பேய் படங்கள் ஹிட்டாகின்றன. மக்களுக்கு ஆவிகள், பேய்கள் பற்றிய கதைகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. அந்த படங்களை ஆர்வமுடன் பார்க்கிறார்கள், அந்த விஷயங்களை ஆர்வமுடன் கேட்கிறார்கள். நம்பிக்கை இல்லைனாலும் அந்த கதைகள் பிடித்திருக்கிறது. எனக்கும் பேய் கதைகளும் பேய் படங்களும் பிடிக்கும். என்னிடமும் பலர் தங்களுக்கு அமானுஷ்ய நிகழ்வு நடந்ததாக நம்பிய நண்பர்கள், தெரிந்தவர்கள் சொன்ன விஷயங்கள் பல இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்தும் மேலும் புதிதாக இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயம் யாருக்கு நடந்திருக்கிறது என்று தேடி தேடி அவர்களிடம் உரையாடி அவற்றை தொகுத்து நம்முடைய இந்த HNT அதாவது ஹாரர் அண்ட் த்ரில்லர் சேனலில் சொல்லலாம் என்று ஒரு எண்ணம் இருந்தது. சமீபத்தில் நாகை வேளாங்கண்ணி மத கோவிலுக்கு போய் ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம். ஒரு இரவு அந்த ரிசார்ட்டில் கோவாவில் வந்த ஒரு குடும்பத்தில் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஆண் இரவு 10 மணிக்கு முதல் புளோரில் இருந்து வெள்ளை குர்தா மாதிரி ஒரு தொளதொள பேண்ட், ஒரு வெள்ளை சட்டை அணிந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்கி வந்தார். அவர் கடைசி படியில் கால் வைத்ததும் நெஞ்சை பிடித்து படுத்தார். அவ்வளவுதான். எந்த பேச்சும் இல்லை, இல்லை, அழுகல் இல்லை, முக்கள் இல்லை, முனகள் இல்லை. ஆஃப் பண்ணது மாதிரி விழுந்து இறந்து விட்டார். அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். இறந்து விட்டார் என்று தெரிந்ததும் இரவோடு இரவாக செக் அவுட் பண்ணிவிட்டு அந்த குடும்பம் கோவாவுக்கு கிளம்பி விட்டார்கள். அந்த இரவு முழுவதும் ரிசார்ட்டில் பணியாளர்கள் மத்தியில் பேயை பற்றிய பேச்சு அடிபட்டு பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிசார்ட்டில் அங்கு நடந்த அமானுஷ்ய நிகழ்வுகளில் போய் நின்றது. அப்போதுதான் அங்கு பணிபுரியும் ஒரு மேனேஜருக்கு ஏகப்பட்ட அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்ததாகவும் கண்களில் தெரிந்ததாகவும் சொன்னார்கள். அவர் இன்று லீவு, நாளைக்கு நைட் டியூட்டி என்றார்கள். அடுத்த நாள் இரவுக்காக காத்திருந்தேன். இரவு வந்தது. அந்த மேனேஜர் வந்தார். பொதுவாக வேளாங்கண்ணியில் இரவு 10 மணிக்கு மேல் எல்லா ஆக்டிவிட்டிஸும் முடிந்துவிடும். நைட் டியூட்டியில் வந்திருப்பவர்கள் இரவு 1 மணி வரை விழித்திருந்து 3 மணி நேரம் தூங்குவார்கள். நான் 10 மணி வரை காத்திருந்து ஆக்டிவிட்டிஸ் முடிந்து எல்லோரும் தூங்கியவுடன் அவரிடம் போய் மெதுவா பேச்சு கொடுத்தேன். பேச்சை முந்திய இரவு இறந்த பெரியவர் வரை கொண்டு போய் மெதுவா அவரின் அமானுஷ்ய நிகழ்வுகள் பற்றி கேட்டேன். மனுஷன் வேணாம்னு சொல்லி வாயை திறக்கவே இல்லை. எல்லோரும் கப்சான் சொல்லி அவரை கிண்டல் செய்து அவரை நிறைய அவமானப்படுத்தி இருந்தார்கள். ஆனாலும் எனக்கு இது போன்ற அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்த நிறைய பேர், நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் நடந்ததை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நானும் அவற்றை நம்புகிறேன் என்று சொல்லி உங்கள் பெயரை சொல்ல மாட்டேன், இது யூடியூபுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி பல நம்பிக்கைகள் கொடுத்த பிறகு ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தார். அவருக்கு ஊக்கமாக பல பேச்சுக்கள் கொடுத்து பேச்சை தொடர்ந்தேன். அவருக்கு 10 வயதில் இருந்தே இந்த மாதிரி நிகழ்வுகள் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. ஒரு சுவாரஸ்யத்திற்காக நீங்களும் கேளுங்கள், நம்பணும்னு அவசியம் இல்லை. அவர் சொன்னவற்றை எபிசோட் 1 சொல்ல முடியும். ஆனால் நாம் ஆரம்பிக்க வேண்டிய இடம் 1989 முதல் 1992 காலகட்டம். அவர் வேளாங்கண்ணிக்கு வடக்கே ஒரு 33 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி படித்துக் கொண்டிருந்த காலகட்டம். முக்கியமாக முதல் வருடம் 2ஆம் செமஸ்டர் காலகட்டம். அவர் சொன்னவற்றை படர்கையில் சொன்னால் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதனால் தன்மையில் சொல்கிறேன். அதாவது எனக்கு நிகழ்ந்தது மாதிரி நான், எனது என்று வரும். டிஸ்க்ளைமர், பொறுப்பு திறப்பு. தங்களுக்கு அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்ததாக நம்பிய சிலர் சொன்னவற்றை தொகுத்து வழங்குகிறோம். அவர்கள் சொன்னதை எந்த விதத்திலும் சரிபார்க்கப்படவில்லை. ஆவி, பேய், சாத்தான் இவைகள் அறிவியல் பூர்வமாக இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இதுவரை கண்டிப்பாக இந்த சேனலில் பதிவுகள் உங்களை ஏமாற்றாது, உங்களுக்கு சுவாரஸ்யம் ஏற்படுத்தும். ஆகவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பிக்கலாமா?